ஹாய், ஹலோ, வணக்கம். பட் ரீஃபண்டுங்கிற ஒரு ஃபீச்சர் வந்து இன்றைக்கி நம்ம ஆட் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுங்கிறத இன்றைக்கி பார்க்கலாங்க. ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு புது பில்லுக்காக நான் ஆட் பண்ணிக்கிறேன். பார்த்தீங்கன்னா 0 ஆக்சிஜன் சிலிண்டர் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். அண்ட் ஒன் ரேட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 4500. அதை நம்ம ஆட் பண்ணுறோம். டிஸ்கிரிப்ஷன் வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எதாவது டிஸ்கிரிப்ஷன் ஆட் பண்ணி இன்டர்னல் நோட்ஸ் எதாவது வேணால் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் நீங்கள் சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே ஃப்ரண்ட் எண்டில் வந்து வந்துருங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் பெண்டிங் சொல்லி காட்டிகிட்டு இருக்கு. ஏன்னா பேமெண்ட் இன்னும் கஸ்டமருக்கு கொடுக்கல. ஸோ பேமெண்ட் வந்து இப்போ நம்ம ரிசீவ் பண்ணுறோம். 4000 ருபீஸ் வந்து நம்ம 4500 ருபீஸ் வந்து ரிசீவ் ஆயிடுச்சுங்க. நம்ம வந்து பேமெண்ட் வந்து ரிசீவ் பண்ணிக்கிறோம். ரிசீவ் பண்ணால் ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பெய்டு ஸ்டேட்டஸுக்கு போயிடும். ரிட்டர்ன் மட்டும் வர வேண்டியதாக இருக்கிறது மாதிரி நம்ம காட்டிகிட்டு இருக்கோம். இப்போதைக்கு நமக்கு எதுக்கு ரீஃபண்ட் கிடையாதுங்க. பேமெண்ட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பேமெண்ட் வந்து கலெக்ட் ஆகிருக்கும் 4500 ருபீஸு. லெஜரில் பார்க்கலாங்க. லெஜரில் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ப்ராசஸில் சேல்ஸ் வந்து 4000, பேமெண்ட் இன் பார்த்தீங்கன்னா 4500க்கு வந்திருக்குங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம ரிட்டர்ன் வைக்கணும். அதாவது ரீஃபண்ட் வந்து கொடுக்கணும். கஸ்டமர் என்ன சொல்கிறாங்கன்னா, சப்போஸ் ஏதாவது பேசஞ்சர் டெத்தாக இருக்கலாம், சம் ரீசன்ஸ்னால வந்து உங்கள் ரீஃபண்டும் கேட்கலாம். அப்போது நம்ம ரீஃபண்ட் பண்ணுறோம் ப்ராசஸ்ஸு. ஸோ அதே டேட்டில் ரீஃபண்ட் நடக்குது. நான் கேஷ்லேயே பண்ணுறேன். ரீஃபண்ட் வந்து நான் அப்ளை பண்ணுறேங்க. அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எனக்கு ரீஃபண்ட் வந்து அப்ளை ஆயிரும். ரீஃபண்ட் பண்ணும்போது நமக்கு இங்கே அமௌண்ட் மட்டும் தான் காட்டும். பேலன்ஸ் எதுவுமே காட்டாது. ஏன்னா ரீஃபண்ட் அப்ளிகேஷன்ஸும் அப்ளை ஆயிடுச்சு. ஸோ இந்த ஸ்டேட்டஸில் பார்த்தீங்கன்னா ரீஃபண்ட் ஸ்டேட்டஸ் நமக்கு அப்ளை ஆயிரும். ஸோ நம்ம லெஜரில் பார்த்தோம் அப்படின்னா இந்த ப்ராசஸில் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரீஃபண்ட் நடந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும். சப்ளை வந்து 4500 சப்ளை ரீஃபண்ட் பார்த்தீங்கன்னா 4500 ருபீஸ். பேமெண்ட் இன்னும் வந்து 4500, பேமெண்ட் அவுட் வந்து 4500. பேமெண்ட் அவுட்டும் பண்ணியாச்சுங்க. ஸோ நமக்கு அக்கௌண்ட்ஸ் வந்து கிளியரு. ஆனால் நமக்கு ரிட்டர்ன்ஸ் ஒன்றும் வராமல் இருக்குதுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். ரிட்டர்ன்ஸ் வராமல் இருக்குது. அதனால தான் நமக்கு பெண்டிங் ஸ்டேட்டஸில் காட்டுது. பேமெண்ட் எதுவும் பெண்டிங் இல்லை. ஆனால் ரிட்டர்ன் வந்து பெண்டிங்காக இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுது ரீஃபண்ட் வந்து ஆயிடுச்சு. ஸோ அதனால் வந்து ரீஃபண்டு ஆனங்காட்டி நமக்கு அதில் நமக்கு நாளைக்கு ஃபியூச்சரில் ஒரு வேணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம ரீஃபண்டோட செக்ஷன்ஸில் காட்டுறோம். ஸோ இந்த ப்ராசஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரிட்டர்ன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணுறோம். ரிட்டர்ன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வந்து இந்த பொருளை அவங்க ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க. ஸோ டெட் ஆகும்போது அவங்க ரிட்டர்னும் கொடுத்துட்டாங்க. கம்ப்ளீட்டாக ரீஃபண்ட் க்ளோசஸ் ப்ராசஸ்க்கு நமக்கு போயிடுச்சுங்க. இப்போ நமக்கு பெண்டிங் எதுவுமே இல்லை, ரிட்டர்ன்ஸ் இல்லை, எதுவுமே இல்லை. ரீஃபண்ட் மட்டும் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சுங்க. ஆல் ஸ்டேட்டஸ் போயிடும். ரீஃபண்டோட டேட்டாவும் நமக்கு வந்து இங்கே கலெக்ட் ஆகிடும். தட்ஸ் ஆல்ங்க.